ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னடா இவ்வளோ நாள் எந்த ஒரு வீடியோவுமே போடல, ஆளையே காணும்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் என்னோடய பர்சனல் ஒர்க்லேயும் ஆஃபீஸ் ஒர்க்லேயும் பிஸி ஆகிட்டேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோகோ ஏன்டா திரும்ப ஜோகோலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே யூஸ்வலாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இல்லைனா ஃப்ரெஷர்ஸுக்கு ஜோகோ எப்போயுமே ஒரு பிடிச்ச கம்பெனி. அண்ட் ஜோகோ இப்போ அகைன் மேக்கிங் ஹெட்லைன்ஸ். இப்போ எல்லாருமே மேக் இன் இந்தியா அப்படின்றதுக்கு மூவ் ஆகிட்டுருக்கனால ஜோகோ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஈவன் மைக்ரோசாஃப்ட் கூட ஜோகோவை கம்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜோகோவில் அப்படி என்ன தான் இருக்குது, அதோட சேலரி பேக்கேஜ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட எதுக்கு எல்லாருமே சேரணும், எதுக்கு இவ்வளோ ஹைப் ஜோகோக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேலரி பேக்கேஜ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஜோகோவில் வேலை பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜோகோவில் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு அந்த வீடியோவே நான் மொத்தமாக பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் ஜோகோ பற்றி கொஞ்சம் தெரியும். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, ஜோகோவில் சிடிசி இப்போ இன்டர்னாக இருக்கீங்க அப்படின்னா, இன்டர்னுக்கு ஒரு 20 to 25K தராங்க. அடுத்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சேர போகிறீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அங்கே 3 பேண்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு 6.5 lakhs ஒரு சேலரி பேக்கேஜ் இருக்குது. அடுத்து ஒரு 7.2 lakhs நினைக்கிறேன், அந்த சேலரி பேக்கேஜ் ஒன்று இருக்குது. அண்ட் 8.4 lakhs அப்படின்ற சேலரி பேக்கேஜ் இருக்குது. நான் பேசினவங்க 8.4 lakhs அப்படின்ற சேலரி பேக்கேஜோடு இருக்கவங்க. ஸோ இதோட பேஸ் பே என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.85 lakhs. ஓகேவா? இந்த பேஸ் பே அப்படின்னா என்னென்னு நான் தனியாகவே இந்த சிடிசி பிரேக் பண்ணி வாட் இஸ் இன் ஹேண்ட் வர்சஸ் சிடிசின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இதை பார்க்கும்போது வரலன்னா அடுத்த ஃப்யூச்சரில் வந்துடும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், பேஸ் பேனா என்னென்னு தெரிலனா. அடுத்து பிஎஃப்னால் என்னென்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வருது. ஸோ அது ஒரு 34K கிட்ட வருது. அடுத்து போனஸ் பேசுகிறதுக்கு முன்னாடி ஜாயினிங் போனஸ் ஜோகோவில் என்னென்னா மோஸ்ட்லி 0 அண்ட் ஸ்டாக்ஸுமே 0. ஓகேவா? அதுக்கப்புறம் ரீஅலோகேஷன் போனஸுமே ஜோகோவில் 0 தான். இந்த போனஸ் பார்த்திங்கன்னா ஜாயினிங் போனஸ் மாதிரி இல்லாமல் இயர்லி ரெக்கரண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோனா 1.2 lakhs. இது ஜாயினிங் போனஸ் மாதிரி இல்லாதது ஒரு நல்ல விஷயம். ஸோ தட் ஒன் டைம்லேயே கட் ஆகாது. ஸோ இதுதான் ஜோகோவோட சிடிசி பிரேக் டவுன். இப்போது 8.4 lakhs தானே சிடிசியாக தராங்க. இது ஆஹா ஓஹோ அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பேக்கேஜ் இல்லையே, இதை விட நிறைய கம்பெனிஸ் நிறைய தராங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோகோவோட பெனிஃபிட்ஸ் ஒரு முக்கியமான ரீசன் ஜோகோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஜோகோவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபுட். அதாவது 3 times ஃப்ரீ ஃபுட். நான் லிட்டரலாக பார்த்துருக்கேன். லைக் இட் வாஸ் ரியலி குட் ஃபுட். நாட் நம்ம நார்மலாக கிடைக்கிற மாதிரி ஒரு பேருக்குன்னு ஒரு ஃபுட் கிடையாது. உண்மையிலே ஒரு ப்ராப்பரான குட் ஃபுட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜோகோவில் கேஜெட் பாலிசின்னு இருக்குது. லைக் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கினாலோ இல்லை மேக்புக் இந்த மாதிரி வாங்கினாலுமே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனியை பே பண்ணிடாதுக்கு. அதுக்கப்புறம் கேப் சர்வீசஸ். ஜோகோவில் கேப் சர்வீசஸ் இருக்குது, பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ். நான் எழுத மறந்துட்டேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஜோகோவுக்கு போகிறதுக்கு என்னென்னா, ஜோகோவில் செகண்ட் டயர் சிட்டிஸ் லா ஆஃபீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் ஆஃபீஸ் இருக்குது, தென்காசியில் ஆஃபீஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சென்னை, பெங்களூர் இப்படி தான் போய் வேலை பார்க்கணும் இல்லை, உங்களோட ஸ்டேட்டில் உங்களோட சிட்டிலேயே வேலை பார்க்கலாம். ஓகே? இதனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூரில் நான் இருக்கேன், இங்கே நான் ஒரு 2 லட்ச ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ சம்பளம் வாங்குறது நான் எங்கள் ஊரில் ஒரு 70K 50K வாங்குறதுக்கு ஈக்குவல். ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம், நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, தனியாக இருக்கணும், எல்லாமே அதிகம். அதை விட வீடை விட்டு தனியாக இருக்கணும். ஸோ அது மெயின். ஸோ நீங்கள் உங்கள் சிட்டிலே வேலை பார்க்கலான்றதுனால தான் நிறைய பேர் அதுக்கு சேர்றாங்க. அண்ட் ஜோகோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இல்லை. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்லும் போதே அங்கே லேர்னிங் அதிகமாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கோமே. ஃப்ரெஷராக இருக்கும் போது என்னென்னா மெயினாக இருக்க அட்வான்டேஜ், நீங்கள் ஃபஸ்ட் 2 yearsல என்ன வேணால் யார்கிட்ட வேணால் கேட்கலாம். அவங்க நீங்கள் அதான் உங்களோட லேர்னிங் பீரியட். அந்த லேர்னிங் பீரியடில் நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ அதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஒர்க் கிடச்சிச்சின்னா அது ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோகோவில் அதுதான் கிடைக்குது. லைக் லேர்னிங் ஜோகோவில் ரொம்ப 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 நல்லா இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகேவா? இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசின நிறைய பேர் நான் 12 hours ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் 6 hours கீழே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற சைடும் இருக்குது. ஸோ இந்த
ஜோஹோவில் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரியலி சப்ஜெக்டிவ். ஜோஹோலன்றத விட எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரியலி ரொம்பவே சப்ஜெக்டிவ். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டீம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் 2 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவ்வளோவா பார்க்காம ஜஸ்ட் வந்து நீங்கள் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இட் வுட் பி கிரேட். ஸோ ஜோஹோ தான் ஒரே கம்பெனியாக ஃப்ரெஷர்ஸுக்கு அப்படின்னு கேட்டால் ஐ வுட் சே நோ. ஆனால் ஜோஹோ உண்மையிலேயே ஒரு நல்ல கம்பெனி ஃப்ரெஷர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜோஹோ, நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜோஹோ ரிலேட்டடாக, இன்டர்நெட்லேயே நிறைய இருக்குது. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஜோஹோ பற்றி நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.